சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி அனைத்து கட்சி தலைவர்களும் கதர் மற்றும் காதி ஆடைகளை அணிய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரவாயலில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைப்படத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் கைத்தறி ஆடைகளை அணிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாளை மறுதினம் 70வது சுதந்திர தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடும் அளவிற்கு மத்திய மோடி அரசு பல திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 23ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய மேனகா காந்தி அவர்கள் 16ஆம் தேதி எங்களுக்கு இருசக்கர வாகன யாத்திரையை தொடங்கி வைக்கிறார்கள். 18ஆம் தேதி மரியாதைக்குரிய சதானந்த கவுடா அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார்கள். 20ஆம் தேதி வெங்கையா நாயுடு அவர்கள் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் வஉசி சிதம்பரனார் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதே போல பல அமைச்சர்கள் இங்கே எங்கெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் நினைவிடங்கள் இருக்கிறதோ அந்த நினைவிடங்களுக்கெல்லாம் வருகிறார்கள். மரியாதைக்குரிய மேனகா காந்தி அவர்கள் சென்னையில் உள்ள பாரதியார் இல்லத்திற்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ராக்கி அன்று, அதாவது சகோதரத்துவ தினத்தன்று முன்னாள் இராணுவத்தினர், இந்த நாட்டிற்காக பாடுபட்ட தியாகிகள் அவர்களுக்கு கையில் ராக்கி கட்டும் நிகழ்ச்சியும் எங்கள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிறது. நாளைய தினம் காலை ஜோதி ஓட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் சென்னையை சார்ந்த சகோதரர்கள் இளைஞர் அணியின் சார்பில் ஜோதி ஓட்டம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காதி அல்லது கைத்தறி துணி ஒன்றையாவது வாங்கி அதை சுதந்திர தினம் அன்று கட்ட வேண்டும், உடுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். அனைவரும் அங்கே கொடியேற்றும் அன்று கைத்தறியோ அல்லது காதியோ தான் அணிவார்கள். அது மட்டுமல்ல, நான் அவர்களை மட்டுமல்ல, தமிழக முதல்வர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களையும், அனைத்து கட்சி தொண்டர்களையும், அனைத்து கட்சி சகோதர சகோதரிகளையும், திரைப்படத்துறை சகோதர சகோதரிகளையும், எல்லா துறை, கல்வித்துறை, நாடகத்துறை, எழுத்துத்துறை, எல்லா துறை சகோதர சகோதரிகளும் அன்று கைத்தறி உடையை அணிந்து நம் நெசவாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 2 முறை இந்த கைத்தறியை வாங்குங்கள் என்று சொன்னதன் மூலம் 108% கைத்தறி பொருட்களின் விற்பனை அதிகரித்திருக்கிறது. அதனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்றால் ஒரு நாளாவது நாமெல்லாம் கைத்தறி அணிவோம். அதுவும் சுதந்திர தினம் அன்று முதல்வர் முதல் கடைநிலை ஊழியர் வரை கைத்தறி அணிவோம், காதி அணிவோம் என்ற கோரிக்கை நான் தாழ்மையுடன் வைக்கிறேன்.